ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்களா? ஃபோக்கஸ் பண்ண முடியலையா? பேனிக்கே ஆகாதீங்க. நான் சொல்கிறேன், இந்த இன்ஸ்டன்ட் இஎஃப்டி டேப்பிங் டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அந்த டெக்னிக்கை உங்களோட இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். ரைட்? ஸோ இதுதான் கரெக்டாக சாப் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு 7 to 8 டைம்ஸ் வந்து நான் சொல்கிற சென்டென்ஸோட நீங்கள் டேப்பிங் பண்ணலாம். Even though I feel stress, I deeply and completely accept myself. இந்த ஒரு சென்டென்ஸே உங்களுக்கு more than 7 to 8 டைம்ஸ் வந்து நீங்க டேப் பண்ணலாம். அடுத்தது வந்து இந்த ஹைப்ரோல. ஸோ நீங்க 2 ஹேண்டுமே யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு காமா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஃபோக்கஸ்டா ஒரு 7 to 8 டைம்ஸ் டேப் பண்ணலாம். அடுத்தது சைடு ஐ. இங்கே நீங்க ஒரு 7 to 8 டைம்ஸ் நீங்க டேப் பண்ணலாம். அண்ட் அண்டர் தி ஐஸ். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே நீங்க 7 to 8 டைம்ஸ் டேப் பண்ணலாம். அண்டர் தி நோஸ், அண்டர் தி சின், காலர் போன்ல இருந்து 1 இன்ச்சுக்கு கீழே, அண்டர் தி ஆர்ம்ஸ் அண்ட் டாப் ஆஃப் தி ஹெட். ஸோ இங்க நீங்க மோர் தென் 10 டைம்ஸ் கூட நீங்க ஜென்டிலா டேப் பண்ணலாம். ஸோ 2 ஹேண்டுமே நீங்க யூஸ் பண்ணலாம். ரைட்? ஸோ இதை நீங்க வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் நீங்க கண்டினியூவா பண்ணும்போது உங்களுக்கு இன்ஸ்டன்டா மைண்ட் கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் ஆகும், காமான சுச்சுவேஷனுக்கு வரீங்க. ஸோ எந்த ஒரு எமோஷன் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். ரைட்? ஸோ ஃபார் மோர் லைஃப் ஸ்டைல் கண்டென்ட் அப்டேட், follow my page. See you soon. Bye.